எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிம்பிள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா தக்காளி கார சட்னி வந்து நம்ம இப்போ அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து பழுத்த தக்காளியை வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 4 பேர் வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவில் பார்த்திங்கன்னா பழுத்த தக்காளி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு என்ன போட போகிறேன்னு பார்த்திங்கன்னா வரமிளகாய் எடுத்துக்கலாம். வரமிளகா பார்த்திங்கன்னா நான் ஒரு 8 மிளகா கிட்ட எடுத்திருக்கேன். 3 மிளகா வந்து காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். மீதி பார்த்திங்கன்னா நார்மல் மிளகாயாக கிள்ளி போட்டுக்கிறேன். காஷ்மீரி மிளகா வந்து நம்ம காரம் கம்மியாக இருக்கும், கலருக்காக போட்டுக்கிறோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே பண்ணி முடிச்சிடலாங்க. ஆனால் டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா செம்மையாக நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். இப்போ பெருங்காயத்தூள் வந்து நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நான் தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். இதில் வந்து நம்ம புளி வெங்காயம் எதுவுமே சேர்த்த போகிறது இல்லைங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் கல்லுப்பு வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு நான் போட்டுட்டேன். ஜஸ்ட் இவ்வளோ தான் இந்த சட்னிக்கு தேவையானது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். இட்லிக்கெலாம் சைட் டிஷ்க்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த சட்னி பார்த்திங்கன்னா. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் இதை வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை வதக்க எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, இப்படியே அரைச்சிடலாம். ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் சட்னி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதுக்கு குட்டியாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். நான் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி கடுகும் கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். பாருங்கள், பார்க்கவே செம்மையாக இருக்குது பாருங்கள், கலர் பார்க்கவே. ஸோ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு பிடிக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வந்து இட்லி தோசைக்கெலாம் நமக்கு இது. இப்போ நான் வந்து கொஞ்சமாக தாளித்து எடுத்து ஊற்றிக்கிறேன் இது மேலே. கொஞ்சமாக நான் வந்து கல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நான் கடுகும் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அவ்வளோதான். அவ்வளோதாங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஊற்றிடலாம். ஜஸ்ட் 2 நிமிஷம் நமக்கு வந்து ஸ்பைசியான டேஸ்டியான சட்னி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you on next video. Bye.